லோகோஸை வச்சே அந்த கம்பெனி எப்படிப்பட்டது அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க பாக்குறீங்களே அமேசான், நம்ம A to Z வந்து ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கோம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏல இருந்து Z வரைக்கும் உங்கள்ட்ட பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. அண்ட் அதே மாதிரி அந்த ஏரோவுமே வந்து ஸ்மைல் மாதிரி இருக்கும். இது வந்து கஸ்டமர் வந்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட்லாம் வாங்கி அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா காட்டுறாங்க. வந்து ஃபீடெக்ஸ் எல்லாருமே தெரியும், அது ஒரு ஷிப்பிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஃபீடெக்ஸ்ல ஈக்கும் எக்ஸுக்கும் பக்கத்துல ஒரு நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி தெரியும். ஸோ அந்த ஏரோ என்ன வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா, அவங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத டினோட் பண்ணுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி கார். அந்த ஆடி காரோடைய லோகோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங்குமே எல்லாமே வந்து கனெக்டடா இருக்கும். இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, 4 கம்பெனியுமே வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க ரிங் ரிங்கா போட்டிருக்காங்க. டாமினோஸ் பீஸா, அதுல டாமினோஸ் அப்படின்ற ஒரு லோகோ இருக்குள்ள, அந்த லோகோல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து எத்தனை ஸ்டோர் ஓபன் பண்றோமோ அத்தனை டாட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 3 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி உலகம் முழுக்கும் ஆயிட்டதுனால அந்த டாட்டை இன்க்ரீஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்தது பாஸ்கெட் ராபின்ஸ் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 ஃபிளேவர்ஸ் அப்படின்னு 31 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோலயே வந்து கொடுத்துருப்பாங்க. விச் டிட்டர்மைன்ஸ் தட் அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ தூரம் ஃபிளேவர்ஸ் வந்து ஐஸ்கிரீம் இருக்கு.